நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது நாம் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கீழே விழும்போது நாம் என்ன செய்ய வேண்டாம்னா சந்தோஷப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, அவர்கள் இடறும்போது நாம் என்ன செய்யணும், இருதயத்தினாலே களி கூற வேண்டாம். அருமையான சகோதர சகோதரிகளை, நமக்கு விரோதமாக அவர்கள் என்ன வேணாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே இருதயத்திலே இருக்கும்போது, ஆமென், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவர் கருத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆமென். அவன் நம்மளுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவங்க கீழே விழும்போதும் சரி, இடறும்போதும் சரி, நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களையும் நம்மை போல மாற்றி, ஆமென், அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வார்னா வைப்பார். அவருடைய நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.